ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எந்த புத்தகத்தை பற்றினா அறியப்படா தமிழகம். பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது. பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. தமிழ் சமூகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் வந்து அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து அறியப்படா தமிழகம்னு சொல்லுவாங்க. பட் இதை தாண்டியும் வந்து நிறையா புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரே விஷயத்தான் நம்ம சொல்லுவோம். அதாவது தமிழர்களாகிய தமிழர்களுடைய வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஸோ இந்த புத்தகம் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா வந்து தமிழர்களோட உணவு பழக்கங்கள், அப்புறம் வந்து நம்ம இப்போ சார்ந்து சாதி சமயம் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பழக்க வழக்கங்கள், சடங்குகள், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும். அது மாதிரி நம்மளோட பொங்கல், தீபாவளி, அதுக்கு பின்னாடி உள்ள வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்றது தமிழர்கள் சார்ந்து நிறைய விஷயத்தை பற்றி நம்மளோட வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ அந்த பழக்க வழக்கங்கள் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்றத பற்றி முழுக்க இந்த புத்தகம் வந்து சொல்லியிருக்கும். இது வந்து நற்றினை பதிப்பகம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஒரு 100 பக்கங்கள் கிட்ட இருக்கும். 90 ரூபாய் இந்த புத்தகம். இதை வாங்கி படிங்க. நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழர்களான நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க, தமிழர்கள் சார்ந்து நிறைய விஷயம் வந்து இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நான் உள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுல வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அந்த கிளிப்பிங்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருக்கனால இந்த புத்தகத்தில் வந்து பரவலாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நான் பேசி வச்சிருந்தேன். அதை நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு சாப்டர் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிறு தெய்வங்களின் உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து தாலியும் மஞ்சளும் பார்த்தோம். அதாவது வந்து தாலி கயிறு அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தாலி கயிறு வந்து நம்மளோட அரையான் கயிறுலேருந்து தான் வந்து தாலி கயிறு அப்படின்றது உருவாச்சு அப்படின்றதையுமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வலம்புரி சங்கு அது வந்து தமிழர்கள் கூட வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுமாதிரி வந்து அந்த பரதேசி, அந்த பண்டாரின்ற வார்த்தை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து சிறு தெய்வங்களின் உணவுன்னு சொல்லிட்டு. இந்த சிறு தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிராமத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறு தெய்வம் வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. சிறு தெய்வங்களை வந்து வணங்குறது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா சிறு கிராமத்துலேயுமே இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பிராமணர், சைவ வேளார் இவங்களை தவிர வந்து எல்லாருமே வந்து சிறு தெய்வங்களை வந்து கும்பிடுறாங்க அப்படின்றாங்க. ஏன் வந்து இவங்க 2 பேர் வந்து சிறு தெய்வங்களை வந்து கும்பிடலை அப்படின்னா வந்து சிறு தெய்வங்களை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்க வந்து பலி கொடுக்குறாங்க. அதாவது சேவல், ஆடு, அதுக்கப்புறம் வந்து பன்றி, அப்புறம் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வளர்க்குறாங்களோ, என்னென்னலாம் வந்து அந்த சாமிக்கு வந்து பலி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து பலி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து சைவத்தை சார்ந்திருக்கனால அந்த ரத்தம், பலி அதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப உடன்படுறதில்லை. அதனால் வந்து அந்த சைவம், அந்த சைவ வேளாளர், அப்புறம் பிராமணர் இவங்களை தவிர வந்து மீதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த சிறு தெய்வங்களை வந்து எல்லாமே வந்து வழிபடுறாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று எப்படி வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து செலவு சாமிக்கு வந்து எப்படி பலி கொடுப்பாங்கன்னா, அதாவது சினையாக இருக்க ஆடை வந்து அந்த ஈட்டியில் வந்து அதை குத்தி அதில் உள்ள குட்டியை வந்து அப்படியே எடுத்து அந்த குட்டியை வந்து வெளியில் எடுத்து பலி கொடுப்பாங்களாம். அந்த டயத்தில் வந்து தாயாடு இறந்து போயிருமா, அந்த வயிற்றில் இருக்க குட்டி இறந்து போயிருமா, அப்படியே வந்து சில சாமிக்கு வந்து பலி கொடுப்பாங்களாம். சில சாமிக்கு வந்து தலையை மட்டும் அறுத்து தலையை மட்டும் முன்னாடி வச்சு பலி கொடுப்பாங்களாம். அதுமாதிரி பன்றியை வந்து முழுசாக அறுத்து பலி கொடுப்பாங்களாம். இல்லைனா வந்து சேவலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை மட்டும் வெட்டி போட்டு மீதி உள்ள உடம்பை வந்து ஒரு ஈட்டியால் குத்தி முன்னாடி வச்சு பலி கொடுப்பாங்களா. இந்த மாதிரி வந்து சிறு தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பலி கொடுக்குற முறையுமே வந்து நிறைய விஷயத்தில் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குமா. அதுமாதிரி வந்து நிலம் சார்ந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த பலி கொடுக்குறது இல்லாமல் அந்த அரிசி இதெல்லாம் வந்து படைப்பாங்களா சாமிக்கு அப்படின்னு சொல்லி முழுக்க சிறு தெய்வங்கள் பற்றியும் அவங்களுக்கு வந்து பலி கொடுக்குறத பற்றியும் அவங்களோட உணவு அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து இது டிஸ்கஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இதாக வந்து நான் பார்க்குறேன். சில விஷயத்தை வந்து நான் படித்து சொல்லிடுறேன். சிறு தெய்வங்களின் உணவு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்களின் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக இருப்பது சிறு தெய்வங்களே. சிறு தெய்வம் என்ற சொல்லாட்சி முதலில் அப்பர் தேவாரத்தில் காணப்படுகிறது. எனவே இப்பெயர் வழக்கு மேலோர் மரபு சார்ந்ததாகும். வழிபடும் மக்களுக்கு இவை தெய்வங்களே. சிறு தெய்வங்கள் என சுட்டப்படுபவற்றின் அடிப்படையான அடையாளங்கள் அவற்றை பிராமணர் பூசிப்பதில்லை என்பதும் அவை இரத்த பலி பெறுவன என்பதும் தான். பலி என்பது வடமொழி சொல், படைக்கப்படுதல் என்பது அதன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த பிராமணர்கள்லாம் வந்து ரொம்ப அதை கும்பிட மாட்டாங்களா. ஏன்னா வந்து இது ரத்தம் சார்ந்து இருக்கனால வந்து அவங்க கும்பிட மாட்டாங்களாம். அதாவது வந்து பலி அப்படின்றது வந்து வடமொழி சொல் அப்படின்றாங்க. படைக்கப்படுதல் அப்படின்றது தான் வந்து அதுக்கு பொருளாம். நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் வந்து சிறு தெய்வங்கள் இல்லாத கோயிலே இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான சிறு தெய்வங்கள் இருக்கான். சிறு தெய்வங்களே இல்லாத வந்து அந்த ஊர்களே வந்து இல்லை, கோயில்களே இல்லை அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. சிறு தெய்வ கோயில்களின் பெண் தெய்வங்களின் அதாவது அம்மன் கோயில்களில் பெரும்பாலும் வடக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. ஆண் தெய்வங்களின் கோயில்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அமைகின்றனன்னு சொல்லிட்டு அந்த பெண் தெய்வங்களோட சிறு தெய்வங்களோட பெண் தெய்வங்கள் அந்த அம்மன் கோயில் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ஆண் தெய்வங்கள் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க.
இது வந்து எப்போ இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப உக்கிர நிலையோடு தான் இருக்குது அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. எனவே இவற்றை அமைதிப்படுத்த தான் வந்து அந்த பலி கொடுக்குறோம். இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிறு தெய்வம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப ரொம்ப உக்கிர நிலையில் தான் இருக்குது. அதனால தான் வந்து பலி கொடுத்து அதை நம்ம சாந்தப்படுத்துறது வந்து அது வந்து மரபாகவே இருக்குது அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் வந்து யாரெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. பிராமணர், சைவ வேளாளர் தவிர்த்து எல்லா தமிழ் சாதியார் குடும்பங்களும் ஏதேனும் ஒரு சிறு தெய்வ வழிபாட்டில் தொடர்பு உடையவையே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரை தவிர இது எல்லாமே வந்து அவங்களோட சமயம் சாதி சார்ந்து ஏதாச்சும் ஒரு சிறு தெய்வத்தை வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. எனவே சிறு தெய்வ வழிபாட்டிற்குரிய மக்கள் அனைவரும் புலால் உண்ணும் சாதியினரே அப்படின்றாங்க. யார் யாரெல்லாம் வந்து சிறு தெய்வம் கும்பிடுறாங்களோ அவங்களாம் வந்து அந்த கறி வந்து அந்த மாமிசம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. எனவே ரத்தப்பலி வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களாம் சைவம் சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து ரத்தப்பலி வந்து கொடுக்குறாங்க. அது ஆடோ இல்லை வந்து சேவலோ இல்லை பன்றி வளர்க்குறவங்க அந்த சாதியினர் வந்து பன்றியோ வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. மேற்கூரையுடைய சிறுதெய்வ கோயில்களில் மட்டும் கல்லிலான சிறிய பலிபீடங்கள் உள்ளன. இக்கோயில்களில் ஆட்டுக்கடா, சேவல், எருமைக்கடா, பன்றி ஆகியவை பலியிடப்படுகின்றன. விதிவிலக்காக ஒரு சில கோயில்களில் பெண்ணாடு பலியிடப்படுகிறது. இதுவல்லாமல் ஆட்டுக்கடா, ஆண் பன்றி, எருமைக்கடா, சேவல் என ஆண் மிருகங்களும் பறவைகளுமே பலியிடப்படுகின்றன. பெரும்பாலும் கோயில்களில் ஆட்டுக்கடாயின் தலை அறுக்கப்பட்டு பலிபீடத்தின் மீது வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கடையை அறுத்து அந்த ஆட்டுக்கடையை வந்து அந்த பலிபீடத்துக்கு மேலே வச்சு வழிபடுவாங்களாம். இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஆட்டோட கால் இருக்குல்ல அதை வெட்டி அதை ஆடை பலியிட்டுருவாங்களாம். ஆட்டை காலை வெட்டி அந்த ஆட்டோட தலையில் வச்சு அதை வந்து அந்த பலி இடத்துல வச்சு அதையுமே பலியிடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதையுமே இங்கே சொல்கிறாங்க. சில இடங்களில் ஆட்டின் கால்களில் ஒன்று அறுக்கப்பட்டு ஆட்டின் வாயில் அதை கவ்வுமாறு கொடுத்து பலிபீடத்தில் வைப்பது சொல்லி அந்த மாதிரி நடந்திருக்கான். சேவலை பலியிடும் போது வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லையா. பட் ஆனால் வந்து சேவலை வந்து தலையை மட்டும் எடுத்துகிட்டு உடம்பை மட்டுமே வந்து அந்த பலிபீடத்தில் வச்சு பலி கொடுக்குறதுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதாவது சேவலை வந்து தலையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உள்ள உடம்பை வந்து ஒரு குச்சியில் குத்தி அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சு பலி கொடுக்குறதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பன்றி வளர்க்கும் சாதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா பன்றியை வந்து பலியிடுவாங்களாம். ஸோ இந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் வந்து இந்த கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள் சார்ந்தது அப்படிம்பாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் உக்கிரம் மிகுந்த பெண் தெய்வங்களுக்கு இரத்த பலியிடும் முறை சற்று அச்சம் தருவதாக அமைகின்றன. நிறை சினையாக உள்ள ஒரு ஆட்டை இதை தான் வந்து சொல்ல வந்தேன் நான். இந்த மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் வந்து அவங்க வந்து பலியிடுறது வந்து ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கான். பார்க்குறதுக்கே வந்து பயமாக இருக்குமா அந்த பெண் தெய்வங்களுக்கு. எப்படி பலியிடுவாங்கன்னா வந்து அந்த இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து அதாவது சென ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த குட்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த சனையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி கொடுப்பாங்களாம். வயிற்றிலே குத்தி அந்த உள்ள குட்டி பிறக்க போகிற குட்டியை வந்து எடுத்து சாமிக்கு வந்து பலியிடுவாங்களாம். தென் மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி முறை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாயும் செத்துருமா, அந்த குட்டியும் வந்து செத்துருமா. பட் அப்படியுமே வந்து பலியிடுறதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. வேல் போன்ற ஒரு கருவியினால் ஆட்டின் வயிற்றை குத்தி கிழித்து அதன் உள்ளே இருக்கும் குட்டியை எடுத்து பலிபீடத்தின் மீது வைக்கின்றனர். குத்தி கிழிப்பதனால் பெண்ணாடும் இறந்துவிடும், குட்டியும் இறந்துவிடும். இவ்வாறு பலியிடுவதை சூளாலு குத்துதல் என்பர். குற்றுயிராக பலிபீடத்தின் மீது இளங்குட்டியை வைத்தலை துவலக்குட்டி கொடுத்தல் என்பர் அப்படின்றாங்க. இந்த துவலக்குட்டி கொடுக்கறது அப்படிம்பாங்களாம். ஆனால் இந்த துவலக்குட்டி அப்படின்ற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா வந்து தோலும் குட்டியிலிருந்து வந்திருக்குமா. ஏன்னா அது தோலும் குட்டியை தானே வந்து எடுத்து கொடுக்குறாங்க பலியிடுறது. அதனால் வந்து அந்த தோலும் குட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து துவலக்குட்டியாக இருத்தல் வந்திருக்கலாம் அப்படின்றதுமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து துவலக்குட்டி கொடுத்தல் அப்படின்ற ஒரு பலியாக இதுக்கு பேர். அதாவது குட்டியை வந்து கொன்று கொடுக்கறது, வயிற்றுக்குள்ளே உள்ள தாயையும் அந்த சேயையும் வந்து கொன்று வந்து பலி கொடுக்கறது அப்படின்றாங்க. அதாவது பெண்ணாடுகள் அந்த இடத்துலேருந்து சூளாடு குத்துவதற்கு முன்னர் பெண்களையும் குழந்தைகளையும் அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்களாம். ஸோ இது வந்து அந்த சூளாடு குத்துதான் சொல்கிறாங்களா. இந்த இது சொன்னால அந்த சனியார் காடை வந்து குத்தி அந்த செனையோடு வந்து பலி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த குட்டியும் செத்துரும் தாயும் செத்துரும்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறப்போ வந்து அங்கே உள்ள பெண்களையும் சிறு குழந்தைகளுமே வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திடுவாங்களா. ஏன்னா வந்து பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து தென் மாவட்டங்களில் வந்து இந்த ஒரு பழக்க வழக்கம் இந்த பலியிடுறது வந்து இருக்குன்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு பலியிடுதல் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. பன்றியை பலி கொடுக்கும்போது சில இடங்களில் தலையை வெட்டாமல் பன்றியை மல்லாக்க கிடத்தி அதன் மார்பை பிளந்து இதயத்தை எடுத்து வைக்கிற பழக்கமாக இருந்திருக்கான். அதாவது பன்றியை வந்து பலி கொடுக்குறப்போ வந்து அதை மல்லாக்க படுக்க வச்சு அதை குத்தி கிழிச்சு அதோட இதயத்தை எடுத்து பலிபீடத்தில் வச்சு பலி கொடுக்குறது நடந்திருக்கு. அதை வந்து யாரெல்லாம் வந்து அந்த பன்றியை வளர்க்குற சாதியினர் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி பன்றியை வந்து இதயத்தை எடுத்து பலிபீடத்தில் வைக்கிற ஒரு பழக்கமே வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சில இடங்களில் சாமியாடிகள் பலியிட பெறும் விலங்குகளின் ரத்தத்தை குடிப்பதுண்டு. அவ்வாறு ரத்தம் குடிக்காத கோயில்களில் தெய்வத்தின் முன் படைக்கப்பட்டிருக்கும் உணவுப் பொருட்களின் மீது அந்த ரத்தம் தெளிக்கப்படும் சொல்கிறாங்க. சில பலியிடுறப்போ வந்து ரத்தம்லாம் குடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். எங்கெல்லாம் வந்து ரத்தம் வந்து குடிக்கலையோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடு பலியிடுற ரத்தத்தை எடுத்து அங்கே படைக்கப்பட்டிருக்க எல்லா இடத்துலையுமே வந்து சும்மா தெளிச்சிருவாங்களாம். அதுவுமே வந்து நடந்திருக்கான்.
சினம் மிகுந்த ஆண் தெய்வ கோயில்களில் வந்து சில இது ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து அந்த பலி கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் நவுந்து போய் வந்து அந்த எதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து படைக்கிறாங்களோ அதெல்லாம் தூக்கி மேலே கையை விரித்து போடுவாங்களாம். அங்கே என்ன நம்பிக்கைனா வந்து மேலேருந்து அந்த சிறு தெய்வங்கள் வந்து அவங்க கையை விரித்து மேலே தூக்கி போகிறத வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க. அவ்வாறு வீசி எறிய சாமியாடி கைகளை உயர்த்தும் போது இருட்டில் மேலிருந்து வந்து தெய்வங்கள் அள்ளி கொண்டு போய்விடுகின்றன என்பது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்கான். தெய்வங்களின் அருளாட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலேயே சாமியாடி ஊர்வலம் வருகிறார். அவ்வாறு வரும்போது சந்திகளில் ஆகாயத்தை நோக்கி முட்டை எறிவதும் உண்டுன்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி முட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பழக்கவழக்கமும் வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதுமாதிரி நான் முன்னாடியே சொன்னமே வந்து நிலம் சார்ந்து உள்ள தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஊற வச்ச அரிசியும் முளைக்கட்டிய பயிர் வகைகளையுமே தான் வந்து படைப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்துக்கு அந்த நிலம் சார்ந்து வேலை செய்கிறவங்க அந்த தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பலியிடாமல் இந்த மாதிரி வந்து நிலம் சார்ந்த தானியங்களும் அரிசி வகைகளும் படைப்பாங்க அப்படின்றதுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. நில தொழிலாளர்கள் வணங்கும் சிறு தெய்வங்களில் சில ஊற வைத்த அரிசியினையும் முளைக்கட்டிய பயிர் வகைகளையும் படையலாக பெறுகின்றன. இவ்வகையான தெய்வங்கள் சமைத்த உணவினை படையலாக பெறுவதில்லை. இவை உணவு சேகரிப்பு சமூகத்தில் பிறந்த தெய்வங்களாக இருக்க வேண்டும். ஊர் தெய்வங்களுக்கோ சாதி தெய்வங்களுக்கோ குல தெய்வங்களுக்கோ நடைபெறும் திருவிழாக்களில் பொங்கலிடும் மரபும் உண்டு. அனைவரும் ஒரே நேரத்தில் பொங்கலிடுகின்றனர். எரிபொருளாக பனை ஓலைகளை மட்டுமே பயன்படுத்தும் வழக்கம் பரவலாக காணப்படுகிறது. பொங்கல் படையலும் இரத்த பலியும் சில கோயில்களில் சேர்ந்தே தரப்படுகின்றன. அவ்வகையான கோயில்களில் பலியிடப்படும் விலங்கினை அவ்வகையான கோயில்களில் பலியிடப்படும் விலங்கின் இரத்தத்தை படைக்கப்படும் உணவின் மீது தெளிப்பது வழக்கமாக இருக்கிறது. பொங்கலையும் இரத்த பலியையும் தனியாக நடத்தும் கோயில்களில் பொங்கல் படையலை சைவ படைப்பு, ஆசார படைப்பு, சுத்த படைப்பு என்று அழைக்கின்றனர். இரத்த பலியோடு கூடிய படைப்பு மாமிச படைப்புன்னு சொல்லி சில இடத்துல வந்து அந்த பலியும் கொடுப்பாங்களாம், பொங்கலும் சமைப்பாங்களாம். சில இடத்துல வந்து பொங்கல் மட்டும் பண்ணுவாங்களாம், சில இடத்துல வந்து பலி மட்டும் தனியாக கொடுப்பாங்களா. ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுமே இருந்திருக்கான். அதனால் வந்து வெறும் வந்து அந்த பொங்கல் மட்டும் படைக்கிறது வந்து சைவ படைப்பு, ஆசார படைப்பு, சுத்த படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இரத்தப்பலியோடு சேர்ந்து, அதாவது இந்த ஆடு, இந்த பன்றி, இந்த சேவல் இதெல்லாம் வந்து இரத்தப்பலியோடு வந்து பொங்கல் சமைச்சாங்கன்னா அது பேர் வந்து மாமிச படைப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு படைக்கிறது வந்து இந்த மாதிரி மாமிச படைப்பு அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்கான். இப்போ ஒரு கோயிலில் வந்து நிறைய தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் இருக்கும் போது சில தெய்வத்துக்கு வந்து அந்த பலி வந்து அந்த கொடுக்கக்கூடாதும்பாங்க, சில தெய்வத்துக்கு வந்து பலி கொடுக்கலாமாங்க. அப்படின்னு இருக்கப்ப எந்த ஒரு கோயிலில் வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து இருக்கோ, இப்போ அதில் வந்து ஒரு 5 சிறு தெய்வங்கள் இருக்குன்னா அதில் வந்து 4 சிறு தெய்வங்களுக்கு வந்து நம்ம பலி கொடுக்குறது இருக்குது. ஆனால் ஒரு சிறு தெய்வங்கள் வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த சிறு தெய்வங்களை வந்து மறைச்சிடுவாங்களாம். ஏதாச்சும் துணி இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு பனை ஓலை அந்தமாதிரி வச்சு அந்த தெய்வத்தை மட்டும் மறைச்சிட்டு மீதி தெய்வங்களுக்கு வந்து பலி கொடுக்குறதுமே நடந்திருக்கான். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த பலி கொடுக்குறது பிடிக்காது அப்படின்றதையுமே வந்து பண்ணியிருக்காங்களா. இங்கே குமரி மாவட்டத்தில் சிறுதெய்வ கோயில் திருவிழாக்கள் சிலவற்றை ஊட்டு கொடுத்தல், அதாவது உணவு கொடுத்தல் என்றே கூறுகின்றனர். பொதுவாக இரத்தப்பலி கொடுப்பது திருவிழாவின் முடிவு நிகழ்ச்சியாகவே அமைகிறதுன்னு சொல்லிட்டு திருவிழாவோட எண்டில் தான் வந்து அந்த இரத்தப்பலிலாம் கொடுப்பாங்க. நானுமே நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அதுதான் வந்து தமிழர்களோட காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கான். தாய் தெய்வங்கள் தம் மக்களை காக்க அரக்க வடிவிலான தீமையை ஆயுதம் தாங்கி போரிட்டு அளிக்கின்றன. விசயதசமி எனப்படும் புரட்டாசி மாத வளர்பிறை 10ஆம் நாளில் எருமை தலை அரக்கனை தாய் தெய்வம் போரிட்டு அளிக்கின்றது. இச்சடங்கு ஒரு பாவனையாக பெரும்பாலும் கோயிலுக்கு சற்று தள்ளி அமைந்த ஒரு திடலில் நடக்கிறது. இந்த போர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் போரிட்ட களைப்பு தீர தாய் தெய்வத்திற்கு உளுந்தஞ்சுண்டலும் பானக்காரமும் படைக்கப்படும் சொல்லிட்டு இந்த பானக்காரம் அப்படின்றது வந்து நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அந்த உப்பு, புளி, வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்மாக ஏதோ பண்ணுவாங்க போல், அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்களாம். அதுதான் வந்து நான் பானக்காரம் போட்டது வந்து பானகம் அப்படின்றது தான் வந்து ஒரு மீனிங்காக வச்சு எப்படி வந்து அந்த நீர்ப்பந்தல், நீர்மோர், அந்த அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல திருவிழா, அதுதான் வந்து அந்த பானகம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் இந்த பானக்காரமும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க, பட் அது தெரில. நீங்கள் தெரிஞ்ச வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் மறுபடியும் கூட திருப்பி படிச்சிடுறேன். இந்த போர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் போரிட்ட களைப்பு தீர தாய் தெய்வத்திற்கு உளுந்தஞ்சுண்டலும் பானக்காரமும் படைக்கப்படும். தென் மாவட்டங்களில் 1-2 கோயில்களில் மட்டுமே இது காணப்படுகிறது. பானக்காரம் என்பது புளியும் கருப்பட்டியும் நீரில் கரைத்து ஆக்கப்பட்ட நீர் உணவு. நான் கோடை காலங்களில் வந்து அந்த மோர் பந்தல், நீர்மோர் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதுவுமே வந்து கொடுத்துட்டு இருக்க வழக்கம் வந்து இருந்துட்டு இருக்கான். தென் மாவட்டங்களில் 1-2 கோயில்களில் மட்டுமே இது காணப்படுகிறது. பானக்காரம் என்பது புளியும் கருப்பட்டியும் நீரில் கரைத்து ஆக்கப்பட்ட நீர் உணவு. அக்காலத்து போர்க்களத்தில் களைப்படைந்த வீரர்களுக்கு தரப்பட்ட உணவாக இது இருந்திருக்கலாம் அப்படின்றதுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ போர் நடந்துட்டு இருக்கப்போ அந்த போரில் களைப்பு உள்ளவங்களுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்கலான்றதுமே இங்கே அது அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க பரமசிவன் அவர்கள். சிறுதெய்வ வழிபாட்டின் பல கூறுகள் தமிழர்களின் போர் நெறிகளோடு தொடர்புடையவனாக தோன்றுகின்றன. உளுந்தும் பானக்காரமும் கூட அப்படி வந்த உணவு பழக்கம் என்றே கொள்ள முடிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சிறு தெய்வங்களோட வழிபாடு எல்லாமே வந்து மேபி அந்த போர் அந்த காலத்தில் அந்த போர்லாம் நடந்திருக்கும்ல, அதுலேருந்து வழிவந்தவையாக தான் இருக்கும். ஏன்னா பலி கொடுத்துட்டு அந்த போருக்கு போகிறது, போர் முடிச்சுட்டு வந்து பலி கொடுக்குறது, அந்த மாதிரி இருந்து அதுலேருந்து வந்ததாக தான் இப்போ இருந்திருக்கும் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த உளுந்தும் பானக்காரமும் கூட அப்படி வந்த உணவு பழக்கம் தான் தமிழகத்துக்குள்ள அப்படின்றதுமே இங்கே பதிவு
பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க வந்தது. சிறு தெய்வங்களின் உணவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இதுதான் நம்ம பார்க்க வந்தது. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து படிங்க. இது ஒரு 90 ரூபாய் புத்தகம், ஒரு 100 பக்கங்கள் கிட்ட 112 பக்கங்கள் இருக்கும். பரமசிவன் வந்து அவர்கள் வந்து எழுதியது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஒரு கிளிப்பிங் அப்டேட் பண்ணுறேன். இந்த புத்தகத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஓரளவு நான் படித்து நான் சொன்னது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. நன்றி. இந்த புத்தகம் வந்து தமிழர்களோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு தான் வந்து முழுக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது இருக்கும். தமிழரோட வேர்கள் அப்படின்னா வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்கு, நம்ம சமையலில் வந்து அந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்போல்லாம் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறோம்ல. இதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம சமையல் அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பல்லாங்குழி வந்து சீர் கொடுக்குறாங்கல்ல, அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது மாதிரி வந்து தாலியும் மஞ்சளும் இப்போ கட்டுறோன்னா அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது வந்து அரஞ்ஞான் கயிறுல இருந்தால் வந்து தாலின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்றாங்க. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் தாலின்றதே எதுவுமே இல்லைன்றாங்க. சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதாவது தாலின்றதே 10ஆம் நூற்றாண்டு வரை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரமசிவன் அவர்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் 30 வருஷமாக அவர் படித்தும் கேட்டும் பார்த்தும் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வரலாறாக பதியப்பட்டிருக்கு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ என்ன சான்று இருக்குது அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் மணிமேகலை, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தமிழர்கள்ட்ட இல்லவே இல்லை. இந்த பழக்கத்தில் இருந்தால் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதோட வேறு வந்து இதுதான். இதுக்கு வந்து இந்த சங்க இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும், குடுமியான்மலையில் உள்ள கல்வெட்டு, சித்தனவாசலில் உள்ள கல்வெட்டு, மதுரையில் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், கல்வெட்டுகள், சான்றுகள், ஏடுகள் இதெல்லாம் வந்து இப்போவும் இருக்குன்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை சும்மா மட்டும் சொல்லாமல் அதோட வேர்கள் எங்கே இருந்துச்சு, அதுக்கான சான்று எங்கே இருக்குன்னு அதையுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. பிரியாணி எப்படி வந்துச்சு, கஞ்சான்றது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, பிச்சை எடுக்கிறவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க, நம்மளோட உணவும் எப்படி இருந்துச்சு, வாழ்வு வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம வீடுகள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து 2 வாசல் வைக்கிறதுக்கே, வீட்டுக்குள்ளே கிணறு வைக்கிறதுக்கே வந்து மன்னர்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா. அதுதான் வந்து இங்கே இருந்திருக்கான். உங்களுக்கு ஒரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டணும்னா வந்து அந்த செங்கல், சுடப்பட்ட செங்கல்னால வந்து ஒரு வீடு கட்டணும்னா கூட பர்மிஷன் வாங்கணுமா. 2 பக்கத்து வாசலே வந்து நிறைய சாதியினருக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கலையா. கிணறு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கல. அதுமாதிரி வந்து ஒரு வீடு கட்டி மாடி கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு சொல்லி அந்த ஒரு வரலாறு இருக்கும். வைணவர்கள், சமணர்கள் அவங்களோட வரலாறு இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து இப்போ நம்ம முனிவர்கள் சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு வரலாறு இருந்துச்சு, முனிவர்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். சித்தர்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க, சும்மா வந்து அந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களை மட்டும்லாம் சித்தர் இல்லை. சித்தர்ன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 7 பேர் 8 பேரில் அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். சங்கு வந்து அந்த நம்ம சங்கு, வலம்புரி சங்கு, அந்த சங்குலாம் சொல்கிறோம்ல, அது வந்து தமிழர்கள் வாழ்வில் வந்து சங்கு எப்படி கூடவே வந்துச்சு அப்படின்றதுமே இருக்கும். முதல்லாம் வந்து இப்போ வந்து சாவுக்கு சங்கு ஊதுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கிறப்ப கூட சங்கு ஊதுவாங்களா. 1800 காலகட்டங்கள் வரையும் ஒரு சாதியினர் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப கூட வந்து சங்கு ஊதுவாங்க அப்படின்றதுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இதில் வரலாறுகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள், நமக்கு இப்போ இருக்க நடைமுறைகள், உணவு பழக்கங்கள், அந்த உறவு முறைகள், உறவு பெயர்கள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு வேர் வந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிருக்கும் இந்த புத்தகம். ஒரு 90 ரூபாய், ஒரு 100 பக்கங்கள் உள்ள புத்தகம். நான் தமிழர்கள் எல்லாமே வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இன்னொன்று வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கல்வெட்டு சார்ந்தெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். இன்னும் வந்து நம்ம சங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த சங்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது வந்து வலம்புரி சங்கு வந்து கடலில் வந்து மீனவர்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சங்கை ஊதி வந்து அந்த கடல்லேருந்து வரும்போதே தெரிவிப்பாங்களா, எங்களுக்கு வந்து வலம்புரி சங்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சங்கை வந்து மன்னர்களுக்கும் அந்த கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கு தான் கொடுக்கணுமா, இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அரசர்கள் வந்து அந்த வலம்புரி சங்குக்கு வந்து கட்டளை போட்டிருக்காங்களா. அந்த அளவுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே அந்த உறவு பேர்கள்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குமே இருக்குது. இதுக்கு மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து தமிழர்கள் உடை எப்படி இருக்கும், வீடும் வாழ்வும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கும் சொல்லும். அதுக்குமே வந்து அந்த உரலும் உலக்கையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு உள்ள வரலாறுலாம் வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நம்ம யூஸ் பண்ண அரைக்கணும்ல, அதுக்குள்ள வரலாறு, தமிழர்கள் வந்து எப்படி வந்து தேங்காய் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது இருக்கும். அதுமாதிரி வந்து பிச்சை அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து தமிழகத்துக்குள்ள எப்படி வந்துச்சு, தமிழகத்தில் வந்து பிச்சைக்காரங்களே இல்லையா, சில சமையல்கள் வந்து அந்த பிச்சை எடுக்கிற வந்து அக்செப்ட் பண்ணாங்களாம். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மூலியமாக தான் வந்து பிச்சை அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணெய், தமிழர்கள் வந்து எண்ணெயெல்லாம் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். நம்மளோட உணவும் நம்மளோட நம்பிக்கையும் வந்து என்னமா இருந்துச்சு, அந்த கிழங்கு வகைகள் உணவுலாம் வந்து என்னமாதிரி
ஒரு தமிழர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றது. அதுவுமே வந்து உப்பும் உணர்வும், அந்த உப்புக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. தமிழர்களுக்கும் அந்த உப்புக்குமே வந்து நிறையா சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இருக்கும். அதுவுமே வந்து திருமணம் நடக்கிறப்ப வந்து மணமகன் வரலைன்னா வந்து மணமகள் அவங்க இருப்பாங்க. அந்த மணமகனோட தங்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மணமகன் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வந்து வச்சுருந்து மணமகனுக்கு அந்த மணமகன் இல்லாதனால அந்த ஒரு மணமகன் யூஸ் பண்ண ஒரு பொருளை வச்சுருந்து மணமகனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மணமகளுக்கு வந்து தாலி கட்டுவாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து வரலாறில் வந்து தமிழர்கள் வந்து திருமணங்கள் நடந்திருக்குன்றாங்க. அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் வளரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படி போட்டு விட்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப அதிகமாக இடம் இருக்காது, ரொம்ப கம்மியான இடையாக இருக்கும், இரும்பில் செஞ்சதாக இருக்கும். அது வந்து எதிரியை வந்து ரொம்ப தூரத்தில் தொலைவில் போய் தாக்கும். பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த மருது சகோதரர்கள்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரர்கள்லாம் வந்து இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுதமாக. பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த ஆயுதம் தடை சட்டம் கொண்டு வந்து இந்த வளரி அப்படின்றத வந்து 20,000 வளரியை வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து பாளையக்காரர்கள், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாத்திட்டையுமே இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஆயுதத்தை வந்து சமாளிக்க முடியல. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. சல்லுன்னு வந்து அந்த கழுத்தெல்லாம் கிழிச்சிருந்தான். அதனால் வந்து அது ஆயுதம் தடை சட்டம் போட்டு அதெல்லாம் வந்து அபகரித்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு வரலாறுமே இருக்குது. ஏன் நான் அந்த வளரியை பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து பெரிய வரலாறு. பட் இந்த மாதிரி ஒரு மணமகன் வந்து வளரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மணமகன் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மணமகன் யூஸ் பண்ண வளரியை அந்த அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வச்சு மணமகனோட தங்கை வந்து மணமகளுக்கு வந்து தாலி கட்டினாங்களாம். இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்திருக்கான். அதுக்கான சான்றுகளுமே இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். தமிழர்கள் கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அறியப்படாத தமிழகம் தோ. பரமசிவன் அவர்கள் எழுதியது. தோ. பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவர் எழுதின நிறைய புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இது வந்து ஒரு 90 ரூபாய் நற்றினை பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 100 பக்கங்கள் உள்ளது. இது வந்து ஒரு கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான ஒரு கட்டுரை புத்தகத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகன்றாங்க. நன்றி.